ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜூர். இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா விளம்பர வீடியோ போடல. 2011 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 மாசம் இருக்கு. 1 மாசம் லைவ்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி வேற லெவல்ல பக்காவா மனசாட்சி கட்டுப்பட்டு வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கேன். இந்த வண்டி என்ன கதை அப்படின்னா, விளம்பர வீடியோ நான் இப்ப இது போடல. என்ன வீடியோ அப்படின்னா, இது டெலிவரி வீடியோ தான். என்னடா ஆளே இல்லாம டெலிவரி வீடியோ அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, இப்பதான் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. நம்மகிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதையும் ஞாபகத்துல வச்சுங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்டு, இதை ஞாபகத்துல வச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வண்டி வந்து நான் விளம்பர வீடியோ போடல, டெலிவரி வீடியோ. டெலிவரி வீடியோனா எப்படி டெலிவரி வீடியோனா, இந்த வண்டியை பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஒருத்தர் வந்தாங்க, அதாவது என்ன ஒரு என்ன ஒரு தம்பி அது விருதாச்சலம். விருதாச்சலத்துல இருந்து ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் வந்தாங்க. ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இந்த வண்டியை போட்டோ கூட அனுப்பல. இந்த ரேட்ல இந்த வண்டி தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க எதுவுமே பார்க்க தேவை, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க. ஏங்க என்ன நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. யாராவது மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து பார்த்து எடுத்துட்டு போங்கன்றேன். இல்ல நீங்க எப்படின்னா அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ இதை ஆள் போட்டு விருதாச்சலத்துக்கு அனுப்புறேன். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுப்போம். ஏன்னா எல்லாருமே கூட இருந்து வீடியோ கால் பண்ணி தான் அனுப்புவேன். நான் வீடியோ போட்டு தான் அனுப்புவேன். இது என்ன புதுசா இருக்கு, நான் என்ன பண்றது? அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா கடவுளுடைய உதவியை கொண்டு நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலுமே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா டெலிவரி அனுப்புறானே அப்படின்றத அவர்கிட்ட ஃபோன் எடுக்க மாட்டாருப்பா. ஹலோ அண்ணா, கேக்குதுங்களா? அண்ணா, வண்டி டெலிவரி வீடியோ போடுறேன் நானு. வண்டியில வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் 1 மாசம் இருக்கு, புரியுதுங்களா? வண்டி தெளிவான கண்டிஷன்ல கடவுளுக்கு பயந்து பக்காவா குடுக்கறேன் நானு. ஓகேவா? அதே மாதிரி வண்டியில உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்ததாலோ எது வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். அது சம்பந்தமா என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஓகேங்களா? ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் சொல்றதுதான் உங்களுக்கும் சொல்றோம். நீங்க வீடியோ அங்க இருந்து என்னால வர முடியல, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வண்டியை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க சொன்னீங்க. ஓகே, அதுக்கு அதாவது வந்து எப்பவுமே வந்து மனிதனை நம்பக்கூடாது. நான் கூட ஏமாத்தக்கூடியவன் தான், புரியுதுங்களா? இருந்தாலும் நீங்க பாத்துங்க உங்க வண்டி. ஆனா தெளிவா மனசாட்சி கட்டுப்பட்டு பக்காவா ரெடி பண்ணி தான் கொடுத்து அனுப்புறேன். நீங்க காசு மொத்தத்தையும் அனுப்பிடுங்க. இன்னும் ஒரு 13,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அங்க பையன் வருவான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? கையில இருந்தது எல்லாத்தையும் கேஷ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். கையில தான் வச்சிருக்கேன். டிரைவர் யார் வராங்களோ அந்த அமௌண்ட் என்னமோ அதை நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதை நான் கொடுத்துருவேன். ஓகேண்ணா. கட் பண்ணீங்க. வண்டி சுத்தி காட்டுப்பா. இது வந்து 2011 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 மாசம் இருக்கு. பேட்டரி அமரன் பேட்டரி, பழைய பேட்டரி தான். ஆனா செல்ஃப் கண்டிஷன் வண்டி பக்காவா இருக்கும். எல்லாமே பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து அவர் கேட்கவே இல்லை. மேல் டாப்லாம் நானாவே போட்டிருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சு கேட்டதால என் வண்டி ரெடி பண்ண எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பேக்ல டோரு கீர் எல்லாம் பக்காவா இருக்கு, பக்கா கண்டிஷன்ல. இது என்னன்னா, எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் எடுக்கிறாங்களே. வீடியோவே வேண்டாம், டெலிவரி வீடியோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க அதே மாதிரி விளம்பர வீடியோ போடாதீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்கன்னு என்கிட்ட காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை உணர்த்துறதுக்கு தான் இது. சில பேர் வந்து வண்டி இங்க வந்துட்டு எனக்கு இந்த மாடல் இல்ல அப்படி இப்படின்றாங்க இல்லையா? முன்கூட்டி அட்வான்ஸ் போட்டாதான், முன்கூட்டி அட்வான்ஸ் போட்டு தான் நம்மகிட்ட வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 17, 18, 19 ரூபா என்கிட்ட நிறைய இருக்கும். அது எப்போ வந்தாலும் இருக்கும். ஓகேங்களா? வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வண்டி தான் அவருடைய வண்டி. வா. இதான் வண்டி டெலிவரி வீடியோ. பையன் எடுத்துட்டு போய் அங்க விட்டுட்டு மீதி காசு வாங்கிட்டு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். அதே மாதிரி BS2, BS3, BS4 இது எல்லாமே என்கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நம்மகிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அது லாபத்தில் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில், எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்.